இந்த செடியிலையும் பாருங்கள் எவ்வளோ காய் கொடுத்துருக்குன்னு. இதெல்லாம் பறித்து நாங்கள் சந்தைக்குலாம் எடுத்துகிட்டு போக மாட்டோம். அப்படியே பக்கத்தில் தெரிஞ்சவங்க இருக்காங்கள்ல, அவங்களுக்கே கொடுத்துருவோம். நம்ம காட்டில் விளைஞ்ச காயை அவங்களுக்குலாம் கொடுத்தா நமக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்களுக்கும் ஒன்று குழம்புக்கு எடுத்து காய் கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்தாங்க கொத்தவரங்காய் வந்து ரசம் வச்சு பொரியல் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரசமும் கொத்தவரங்காய் பொரியல் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நான் சாதம் ரசம் சாதமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானே தாங்க வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், யாரும் இல்லை. என்கிட்ட அந்த ஸ்டாண்டும் இல்லை. இப்போ தான் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோ எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் எடுத்திருக்கேன். பாருங்க, இதெல்லாம் இந்த காயெல்லாம் முத்திடுச்சு. இந்த காயெல்லாம் கொஞ்சம் முத்திடுச்சு. இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே பறிச்சிருக்கலாம். பாருங்க, அதெல்லாம் முத்திடுச்சு. இப்போ இந்த காயெல்லாம் பறிச்சாச்சு. இப்போ செடி இப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்க, இன்னும் பூ வச்சுக்கிட்டு தான் இருக்குது. இங்கே பாருங்கள் இவ்வளோ பூ. இதெல்லாம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் மொக்கு பூ. இதுதான் மொட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மொட்டுன்னு நினைக்கிறேன். மொட்டு வச்சு பூ வச்சு அப்புறம் தான் காய் வைக்கும்.